லூக்கா 22வது அதிகாரம் 39வது வசனம். பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவு மலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோட கூட போனார்கள். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். அவன் பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவு மலைக்கு போனார். அவருடைய சீஷர்களும் அவரோடு கூட சென்றார்கள். ஆமென். இந்த வசனத்திலே கர்த்தராகிய தேவனுக்கு ஒரு வழக்கம் உண்டு என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். அது என்ன? அவர் வழக்கத்தின்படியே ஜெபிப்பதற்கு எங்கு போனாராம்? ஒலிவ மலைக்கு போனார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர், அவருக்கு ஒரு வழக்கம், இரவு முழுக்க கர்த்தருடைய பாதத்திலே காத்திருப்பார். பிதாவுடைய சமூகத்திலே காத்திருந்து பகல் முழுக்க பிதாவுக்காக ஊழியம் செய்வார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் பகல் முழுக்க பிதாவிற்காக கர்த்தருக்காக செயல்படுகிற ஒரு நேரம், ராத்திரி முழுக்க கர்த்தரோடு செயல்படுகிறதான ஒரு நேரம். ஆண்டவருக்கான அந்த வழக்கம் என்ன? அவர் வழக்கத்தின்படியே ஜெபிப்பதற்கு ஒலிவு மலைக்கு போனார். நம்முடைய ஆண்டவருக்கு ஜெபிப்பது ஒரு வழக்கம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருள்நாதர் இயேசுவுக்கு இருந்த அந்த வழக்கம், ஜெபிப்பது ஒவ்வொரு நாளும் அன்றாட வழக்கமா இருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெபிப்பது வழக்கமா இருக்க வேண்டும். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, ஜெபிப்பது உங்களுக்கு வழக்கமா இருக்க வேண்டும். ஆமென். ஜெபிப்பது நம்முடைய வாழ்க்கையின் வழக்கமாய் மாறும் என்று சொன்னால் தேவ சத்தத்தை கேட்பது நம்முடைய பழக்கமாய் மாறும். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? ஆமென். நம்ம ஜெபிக்க ஆமென், கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய சத்தத்தை நம்மால் கேட்க முடியும். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். ஹல்லேலூயா.